நம்ம விஜயோட விஷயம் தான். எல்லாரும் ஒட்டுமொத்தமா சொல்றது என்னன்னா, இப்படி பண்ணிட்டாப்புல விஜய், இந்த பூனையும் பால் குடிக்குமா, அவங்களுடைய ஒரு ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்களா, ஒரு ட்ரஸ்ட், அதை வந்து நீ ஒரு போட்டு உடைச்ச மாதிரி தான் இந்த ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொன்னாங்க. தமிழ்காரங்க மட்டும் இல்ல, இங்கிலீஷ்காரங்க யூரோப்பியன்ஸ்லாம் சொன்னது வந்து இப்படி. இது எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. காரியம் அது ஒரு லீடர் செய்ய வேண்டிய காரியம் இல்லை. வந்து ஒரு நாட்டை சீர்திருத்துறது மட்டும் இல்லை லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், நமக்கு அந்த குவாலிட்டி இருக்கணும். நம்ம லண்டத்துபலச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் மக்களே, இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஹேரோ வந்து இப்போ இங்கிலாந்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய நகரமாக மாறிட்டு கேட்டிங்களா. ஹேரோ ஏக்கா எப்போ பார்த்தாலும் இந்தியா இங்கிலாந்துன்னு சொல்லுங்கன்னு நினைக்காங்க. இந்தியர் இங்கிலாந்தில் இருக்கும்போது அதை தான் பற்றி பேச முடியும், வேற என்னத்தை செய்ய முடியும். யூஎஸ்ஏக்காரங்களை பற்றியும் வேற என்ன, வேற யூரோப்பியன் கண்ட்ரிஸை பற்றி நம்ம பேச முடியும். நம்ம நாடுகளை பற்றி தான் நம்ம பேச முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் சூப்பரான அடிப்படையான ஹேரோ என்ற அந்த நகரத்தில் ஒரு ஷாப்பிங். ஓகே, நிறைய ப்ராலாம் எனக்கு வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை போய் ப்ரா சைஸ் எல்லாம் பார்த்து ப்ரா வாங்கணும். நான் இன்றைக்கி பெண்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும், முதலே நான் சொல்லிடுறேன், இதை நான் மறந்துடுவேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து அக்கா ரொம்ப டைட்டாக ப்ரா போட்டால் பிரஸ்ட் கேன்சர் வருமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ரா இருக்குதா பிரஸ்ட் கேன்சருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம், ஒயர்ட் ப்ரானா ஒயர்ட் ப்ரா, இல்லைனா வந்து அந்த பஃப் வச்ச ப்ரானா, அது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ப்ரானால பிரஸ்ட் கேன்சர் வருது, அது ரொம்ப டைட்டாக போடுறதுனால பிரஸ்ட் கேன்சர் வருது அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு மெத்தாலஜி. ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் ஷாப்பிங். இன்றைக்கி வந்து ஷாப்பிங், அப்புறம் வந்து ஹேரோவில் பப்பில் சாப்பாடு, இப்படி தான் நடக்க போகுது. இப்படி தானே? ஆமாம் ஆமாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, ப்ரைமார்க் வந்தாலே சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக. சின்ன குழந்தைகளுக்கு ப்ரைமார்க் ரொம்ப இப்போ இதாக போச்சுது. ஓ, இது வந்து இதுக்கு ரமடானுக்கு சீசனல் வருது. சீசனல். ஓகே, ஈத் முபாரக். ஓ, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. வாங்க போகிறேன். இதுக்கு கம்மல் 3.5 பவுண்டு தான், நல்ல ப்ரைஸாக இருக்குது. bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரனை தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்ப்போமா? இவங்க ஒரு ஆண், இவங்களுக்கு வயது 29, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க MA in மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கஸ்டமர் சர்வீஸில் யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM202 603-16090 இந்த நம்பர்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல நல்ல மணமகள் வந்துட்டு நம்முடைய வாழ்த்துக்கள். ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ் இப்பவே போட்டாங்க. ஹாலிடே டைம் தொடங்கிருச்சுதெல்லாம். பாருங்க, கிளாஸ் எல்லாம் பாருங்க, செமையா இருக்கு. வேணும் உனக்கு? இதெல்லாம் 2.5 பவுண்டுக்குள்ள இருக்கு. இல்ல, இது 1 பவுண்ட் இருந்தது, இப்போ 2.5 பவுண்டு. என்ன மாதிரி விலை கூட்டிட்டு தெரியுமா? நானும் பார்த்துட்டே தானே இருக்கேன். இல்ல மக்களே, ஹாலிடே டைம் ஸ்டார்டட். என்னால் எல்லாம் பிகினி, எல்லாம் ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சுது. இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு காலம் வரும் கேட்டிங்களா. ப்ரைமார்க் பாருங்க, ப்ரைமார்க்கில் நைட் ட்ரெஸ்லாம் அழகழகாக வந்து கிடக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது, அடிப்பொலியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது நல்லாயிருக்கும். இது இந்த ஸ்ப்ரிங் சீசன்னாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும்னு நினைவூட்டக்கூடிய ஒரு சீசன் தான் ஸ்ப்ரிங் சீசன். அப்படி தானே? பாருங்க மக்களே, ஹாலிடே போகிறதுக்கு சூட் கேஸ்லாம் வந்துருச்சுது. இது வந்து 45 பவுண்டு, இது வந்து 25 பவுண்டு. பாருங்க, அடிப்பொலியாக வந்து கிடக்கு எல்லாம். அதனால் ஆஃபீஸ் போகிற பேக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோன்னு தெரியல. போட்டிருக்கும் பாரு. போட்டிருக்குமே 18 பவுண்டு. அம்மா, 8 பவுண்டில் இருந்தது ஒரு காலத்தில். பழைய காலத்தையே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறது. அங்கே 10 பவுண்டுக்குலாம் இருக்குது. இந்த பேக் பாரு, நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது. எது? இது நம்ம கன்னியாகுமரி பேக் மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இது நல்லாயிருக்கும். இது பீச்சுக்கெலாம் போட்டுட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி எடுத்துகிட்டு
ஒரு பேக்கு பீச் பேக் வாங்கினது வீட்டில் அப்படியே கிடக்கு, பீச்சு போன மாதிரி இல்லை. இங்கே பாருங்க, இது ஒரு ஹெல்த் ஷாப்பிங் உள்ள ஹாலண்ட் அண்ட் பேரட்னு அநியாய விலை வச்சுருப்பான். ஜீரகம்லாம் போட்டு விற்பாங்க, ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு விற்பாங்க. பயங்கர அநியாயமாக இருக்கும் விலை. இதான் ஹாரோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கேட்டிங்களா? காம்ப்ளெக்ஸ் என்ன இருக்குது, செயின்ட் ஆன்ஸ் 2 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உண்டுங்க. செயின்ட் ஆன்ஸ் அங்கே வந்து நேராக சென்ட் ஜார்ஜஸ். மார்க் அண்ட் ஸ்பென்சரில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். மார்க் அண்ட் ஸ்பென்சரில் பார்த்தீங்கன்னா ப்ராலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது என்ன சைஸு 36D. ஆனால் இஃப் யூ டச் இட்ஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஓகே, இது என்ன மாதிரியான ப்ரான்னு தெரியல. இது ப்ராவா என்ன இப்படி இருக்குது? என்ன எல்லாத்துலேயும் தினுசாக வருது. இது வந்து கம்ஃபர்டபுள் தான் வாங்கணும். சைஸு அதுகள்லாம் எல்லாமே கம்ஃபர்டபுள் உள்ள. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதிலலாம் அண்டர் ஒயர் இருக்குது பாருங்கள். இதே ப்ராவில் 2 இது பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து இந்த மெட்டல் ஒயர் இப்படி போட்டது. இதில் வந்து எந்த ஒயருமே இருக்காது. சிலவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், சிலவங்களுக்கு இது பாதுகாப்பு மாதிரி தெரியும். ஸோ யாருக்கு ஏதோ அதை தான் நம்ம இது பண்ணணும் கேட்டிங்களா? அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு இல்லை. ஓகே, நம்மளும் வாங்கிட்டு கிளம்புறேன். நான் இப்போ வாங்கிட்டு கிளம்புறேன். ஓகே, வயசான பாட்டி பாரு, ஜீன்ஸ் பாரு, சும்மா ஸ்டைலாக தேடி இல்லை. இது 28 பவுன் நல்லா இருக்குது. இது சினோஸ் வந்துருச்சு பாரு. இது இந்த சீசனில் வரக்கூடியது 28 பவுண்ட்ஸ். நல்லா இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா இருக்குது. இதான் உங்களுக்கு ஹேர் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய டீஃபிபிரிலேட்டர் வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். ஹேரில் உள்ள ஒரு சின்ன ஃபுட் கோர்ட்டு. நம்ம இந்தியாவிலலாம் ஃபுட் கோர்ட் இருக்குல்ல, அது மாதிரி பாரு. இதெல்லாம் ரெண்டு விளையாடலாம், சூப்பராக இருக்குது. சரி வாங்க, இப்போ இன்னும் ஆரம்பிக்கல இல்லை. ஃபுட் கோர்ட் ஃபங்க்ஷனில் இருக்குது காலையில். இப்போ அதான் நல்லா இருக்குல்லங்க. நல்லா இருக்கு. பாருங்கன்னா ஹேரோவில் பயங்கரமாக வேலை நடந்துட்டு இருக்கு. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இது கொண்டு வராங்க. இப்போ நிறைய ரோட்லலாம் வேலை நடந்துட்டு ஃபுல்லாக வேலை நடக்குது. ஆமாம், காரணம் என்னென்னா அந்த சம்மருக்கு ஹேரோ ரொம்ப ரெடி ஆகுது. நீங்கள் வந்து ஹேரோவில் இல்லாமல் வெளியே இடங்கள்ல இருக்கிறீங்கன்னு வைங்க, ஈஸ்டாம் அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல இருக்குன்னா ஹேரோ ஒரு நல்ல சிட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கேட்டிங்களா? நம்ம ஃபுட்டு நிறைய கிடைக்கும், இங்கிலீஷ் ஃபுட்டு நிறைய கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த சர்ச்செல்லாம் ரொம்ப பழமையான சர்ச்சு. ஓகே மக்களே, இப்போ வந்து நாங்கள் வந்து பப்பில் வந்து சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் மட்டும்தான், சாப்பாடு கொடுக்கலையா. இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் இல்லை கேட்டிங்களா? அதனால் இப்போ வந்து இது நல்ல ஒரு ஃபேமஸான பப். ஒவ்வொரு டேபிள்லையும் டிவி ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். ஒன்லி ட்ரிங்க்ஸ் பப். அதாவது பப்பில் உங்களுக்கு ஃபுட்டு நல்லா கிடைக்கும். ஒரு சில பப்புகள் ஜஸ்ட் ட்ரிங்க்ஸுக்கு இருக்கும். அதான் இது சூப்பராக இருக்குல்ல, அடிப்படியாக இருக்குது. அங்கே இங்கே அதை வாங்கலாம் இதை வாங்கலான்னு போய் கடைசியில் வந்து நிற்கிறது நம்ம கேஎஃப்சி அண்ணாச்சிக்கிட்ட தான். அமெரிக்கன்ஸ் இல்லாமல் லைஃப் இல்லைங்கிற மாதிரி ஆகி போச்சு. மக்களை என்ன செய்யறது சொல்லியே என்னைய வந்து நீங்கள் கேஎஃப்சியில் முழுவதும் ஹேரோ ஷாப்பிங் மாலில் உள்ள கேஎஃப்சியில் முழுவதும் நம்ம தமிழ் ஆட்கள் தான் வேலை பார்க்குறது. நானும் அவங்க சொந்தமாக வாங்கிட்டாங்களோன்னு நினச்சேன். அந்தளவுக்கு வந்து வாங்கிடுவாங்க கூடிய சக்கரத்தில். கேஎஃப்சி என்ன மேக்டொனால்ட்ஸ், நான் தமிழ் ஆட்கள் ராஜ்யம் தான் கேட்டிங்களா? ஃபுல்லாக நம்ம தமிழ் ஆட்கள் தான். ஓகே, எனக்கு பாருங்க, இவருக்கு வந்து மோமோஸ். இது வந்து ப்ராப்பர் அந்த நீங்கள் ஹேரோ காம்ப்ளெக்ஸுக்கு வந்தீங்கன்னா இந்த மோமோ கிடைக்கு, நீங்கள் நேபாளி மோமோ. இது ப்ராப்பர் நேபாளி மோமோ. ஓகே, கேஎஃப்சிக்கு பக்கத்தில் இருக்கு. கேஎஃப்சிக்கு பக்கத்தில் பயங்கர டேஸ்ட். கேஎஃப்சியில் நான் வந்து விங்ஸ் வாங்கினேன், சூப்பராக இருக்குது பாருங்கள், அடிபொலி விங்ஸ் மக்களே. ஓகே, இது ஸ்பைசி சாஸ். சூப்பர். ஓகே, சாப்பிடுங்க. ஃப்ரூட் ஜூஸ் பாரு, என்ன அருமையாக இருக்கு. ஏபிசி ஜூஸ், ஆப்பிள் பீட்ரூட் அண்ட் கேரட் ஜூஸ். இப்போ அங்கே இதான் அங்கே பயங்கரமாக போயிட்டுருக்கு. கரும்பு ஜூஸை பாரு. ஐயோ, நல்ல சூற மீன் வந்து கிடக்குது, பயங்கரமாக இருக்குது மீன், குவிஞ்சு கிடக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்துட்டு. வாழை இதில் இதை எடுத்துடலாம். இது வாழையா? ஆமாம், இது வாழை, துப்பு வாழை. துப்பு வாழை இல்லை, நல்ல வாழை இது. இப்போ அவ்வளோ பெருசாக இருக்கு வாழை மீன். இது என்னது, சாலையா? அது வாழை இல்லை, இதுதான் வாழை. ஆனால் ஹாய், கேன் ஐ ஹேவ் திஸ்? அண்ட் திஸ் இஸ் இது இல்லை டியூனா. கேன் ஐ ஹேவ் 2 ஆஃப் தட்? அன்றைக்கி பாருங்க, கருவாடை தேடி அலைஞ்சு அங்கே கருவாடு இருக்குது பாரு. தட்
ஓ ட்ரை ஃபிஷ் கருவாடு ஸோ கூஞ்சு கிடக்குது எல்லாம் கூஞ்சு கிடக்கு. ஓகே இவ்வளோ வாங்கினா போதும். ஓகே கிங் ஃபிஷ்ஷை பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடிப்படையாக சால்மன் இந்தியன் சால்மன். அப்பா அழகாக இருக்கு. மொசைக் போட்ட அப்படி இருக்குல்ல. நான் வாழை மீனை கண்டதும் எனக்கு மூஞ்செல்லாம் ரொம்ப இதாக பிரகாசமாகி 3 பெரிய வாழை மீன் வீட்டில் போய் காணிங்க. 3 பெரிய வாழை மீன் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன மீன், இந்த மீன் டியூனா. ஓகே வாங்க வீட்டில் போய் வெட்டிடுவியா? இல்லை இது வெட்டுறது ஈஸி, பயங்கர ஈஸி. வாழை மீன் வெட்டுறது. ஓகே ஓகே. என்ன வச்சிருக்கிறீங்க? ஆனால் எப்படிப்பட்ட மீன்லாம் வெட்டினா ஆள் நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை நீ கஷ்டப்படுவியான்னு தான். இந்த கடைக்காரருக்கு நான் எப்படி மீன் வெட்டுவேன் நல்லா தெரியும். இன்றைக்கி எப்படின்னா சாப்பாட்டு ஒரே சாப்பாடாக தான் இருக்குது. கேட்டிங்களா? இப்போ வந்து கரும்பு ஜூஸ். ஹலோ எப்படி போடுறாங்கன்னு பாரு. அது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வச்சுட்டு சூப்பராக போடுறாங்க. ஹாய் அவர் யூரோப்பியன் கரும்பு ஜூஸ் போடுறாரு. We have a big sugarcane farm in India. Do you? Yeah. கதா ஊடுகார பாருங்க. It's very hard to get sugarcane at the moment. Here, yeah. Because of the trouble in Iran. Iran, yeah. The airlines. It's very hard. Very hard to get the sugarcane. Sugarcane, Ugandan ginger, all African root. ஓகே. எப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா, ஜிஞ்சர் அதாவது இஞ்சி கரும்பு இதெல்லாம் வந்து கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ. ஏன்னா வந்து ஈரான் வரதுனால எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் எதுவுமே வரமாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உணவுக்கெல்லாம் ரொம்ப தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இந்த நாடு எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதியில் தானே இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஃபுட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதுதான் ஹாரோனுடைய ஒரு முஸ்லீம் ஏரியா. இங்கே வந்து முஸ்லீம் பள்ளி இருக்கும். இன்றைக்கி வந்து ஈத் இல்லையா? ஈத் முபாரக். எல்லாருக்கும் நீங்கள் விஷ் பண்ணிங்களா? ஈத் முபாரக். எல்லாருக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். ஈகை திருநாள் வாழ்த்துக்கள். ஓகே ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா முஸ்லீம் கடைகள், புக்கு கடைகள், அவங்களுடைய எல்லா கடை, க்ளோத்ஸ், இந்த மாதிரி எல்லாம் தொழுகை எல்லாம் முடிஞ்சு வர்றாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஏரியா. ஆப்கானி எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் உள்ளவங்க அங்கே இருப்பாங்க பாருங்க. புக்ஸ் இஸ்லாமியா பார்த்தீங்களா? இஸ்லாம் புக்ஸ்லாம் இருக்குது. கபாலி, அத்தன்டிக் ஆப்கானிக் குசைன், எல்லா மாதிரியான நாட்டில் அங்கே பாருங்கள். இதுதான் பள்ளிவாசல். இங்கே பாருங்கள். இங்கே எல்லாம் இது ப்ரேயர் முடிஞ்சு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். பயங்கர கூட்டமாக இருக்குது பாரு. இது பல நாடுகளில் உள்ளவங்களும் இல்லை, ஃபுல்லாக முஸ்லீம் ஏரியா தான் இது. பார்த்தீங்களா? அங்கே பாருங்க ஃபுல்லாக ஆளுங்க தான். ஹாரோ இப்படியே வந்து அந்த இந்த சந்துக்குள்ளே போனால் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குல்ல அங்கே. இங்கே பாருங்கள் மக்களே, இந்த அண்ணாச்சி இந்த பிள்ளைகளுக்கு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வாங்க போனார். அந்தால கேக்கு வரகண்டைக்கு சாப்பாடு கேட்டீங்களா? என்ன ஆக போகுதுன்னு தெரில. நல்ல டேஸ்ட் இல்லை, அதிகம் இனிப்பு இல்லை. இது எங்கே யூரோப்பியன் கேக், எங்கே இங்கிலீஷ் கேக் இல்லை. பார்த்தாலே தெரியுது. சூப்பராக இருக்குது கேக்கு. கேஎஃப்சி கேக்கு, மோமோஸு, கரும்பு ஜூஸு, வேறு என்ன ஷாப்பிங்லாம் முடிஞ்சது. இப்போ வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சில காரியங்கள் வாங்க வந்தது, அதையும் முடிச்சாச்சு. இனி வீட்டுக்கு போனேன். ஏன் மக்களே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காரியம் வந்து சொல்லணும்னு மனசுலேயே பட்டுட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் என்ன பார்க்குறவங்க அவங்கெல்லாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கக்கா, என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து தமிழ்காரங்க மட்டும் இல்லை கேட்டிங்களா, இங்கிலீஷ்காரங்க கூட வந்து ஒரு ஆலோசனை வச்ச ஒரு விஷயமாக, என்ன யாருக்கும் தெரியாத விஷயம் இல்லை. என்ன நம்ம விஜயோட விஷயந்தான். நடிகர் விஜய், கட்சி தலைவர் விஜய் வச்சுக்கோங்க, ஒரு தேர்தலில் நிற்க போகிற ஒரு கேண்டிடேட், ஒரு லீடர்ஷிப் கேண்டிடேட். ஓகே ஸோ அவர் வந்து எல்லாம் ஓகே தான். அவர் வந்து அரசியலுக்கு வந்தாலே வந்து பலவிதமான பிரச்சனைகள் அவருக்கு தரப்பட்டதோ இல்லைன்னா அவர் உருவாக்கிக்கிட்டாரோ என்னவோ தெரியல, அப்படி வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். பட் இருந்தாலும் ஒரு காரியத்தில் மட்டும் வந்து எனக்கு ஒரு கருத்து சொல்லணும். என் கருத்துன்னு இல்லை, நான் இங்கே உள்ள மக்களுடைய கருத்தை ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரிஷா, அந்த இதில் நடிகை ட்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் வந்து அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏக்கா நீங்கள் போய் பார்த்தீங்களாக்கா, அதெல்லாம் பார்த்தீங்களா, அவங்க ஃப்ரெண்டு தானக்கா, அப்படியா இப்படியான்னு நிறைய பேர் சொல்வீங்க. அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஓகே, ஒருத்தர் வந்து கணவன்
கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து அவங்க இப்போ சங்கீதா அவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் அவங்களுக்குள்ள மன வருத்தம் வந்து அவங்க வந்து பிரிய போகிறாங்க. அது அவங்களுடைய வீட்டு பிரச்சனை, நம்ம அதை பற்றி பேச வேண்டிய இது இல்லை. அப்படி தான் அது அவங்க கோர்ட்டு தான் அதனுடைய இது சொல்லுங்க. நம்ம போய் வந்து லீகலாக போய் ஐயோ இவங்களுக்கு வந்து விவாகரத்து கொடுன்னா யாரும் கொடுப்பாங்களோ, இல்லை கோர்ட்டு வந்து அது முடிவெடுக்கும். அவங்க ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அது அப்படி போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு சூடான ஒரு நிலையில இவர் வந்து ஒரு நடிகை கூட வந்து இப்படி ஒரு கல்யாணத்துக்கு அப்படி ஒரே மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வர்றாங்க. அவங்க ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போட்டோம். பட் இப்படி வரும்போது வந்து அது ஒரு மாதிரி ஒரு எல்லாத்தையுமே ஒரு ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு மேட்டரா அமைஞ்சு போச்சுங்க. இப்போ இந்த விஷயத்தை பற்றி வந்து இந்த ட்ரிஷா அந்த எக்ஸ்ட்ரா மேரிட் ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா, ஒரு கட்சியில் வந்து தலைவராக இருக்கிறாரு, ஓட்டில் நிற்க போகிறாரு, எலெக்ஷனில் நிற்க போகிறாரு அப்படின்னு அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு லீடர்ஷிப் பதவியில் உள்ள ஆள் இப்படி எக்ஸ்ட்ரா மேரிட் ரிலேஷன்ஷிப் இருக்கோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இப்படிப்பட்ட அந்த ஒரு சிச்சுவேஷனை வச்சு இப்படி ஒரு அவங்க டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து இவர் இந்த மாதிரி அந்த பொண்ணு கூட வெளியில் வந்தார் அப்படின்னு ஒரு இதை வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. தமிழ் பிள்ளைங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி கூட வந்து இங்கிலீஷ் பிள்ளைங்க எல்லாமே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க, ஹிந்திக்காரங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறது என்னென்னா, அதாவது ஒரு தலைவன் வந்து எப்போவுமே வந்து ஒரு லீடுங்கிறது வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. யூ ஆர் லீடிங் த வே, யூ ஆர் லீடிங் த பாத். ஒரு நாட்டில் வந்து போய் நான் வந்து ஒரு நாட்டுக்கு அதிபராகி அந்த நாட்டுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன், அது வந்து ஒரு விதமான ஒரு இது ஓகே. ஒரு நாட்டுக்கு இதெல்லாம் நீங்கள் விஜய் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுருங்க, இதெல்லாம் பர்சனல், இதெல்லாம் தள்ளி வச்சுருங்க, நம்ம நாட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அது ஓகே தான். பட் இருந்தாலும் வந்து லீடருங்கிறது என்ன செய்யக்கூடிய ஒரு இதை வந்து மக்களை வந்து லீட் பண்ணக்கூடியது. அப்போ லீட் பண்ணும்போது என்ன நடக்கும், மக்கள் வந்து நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த மக்களுமே, முக்கால்வாசி பேருமே இதனால் ஒரு இதாக தான் இருக்கும். இப்படி பண்ணிட்டாப்புல விஜய், இந்த பூனையும் பால் குடிக்குமா, இப்படி பண்ணிட்டாப்புல, இப்படி அந்த பிள்ளை கூட வந்து இப்போ அவருக்கு வந்து டிவோர்ஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சு டோட்டலி வந்து லீகலாக 2 பேர் டிவோர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணு கூட அவர் வந்திருந்தாருன்னா அதை பற்றி ஆட்கள் வந்து அவ்வளோ பேசியிருக்க மாட்டாங்க. அப்பவும் பேசுவாங்களா இருக்கலாம். பிகாஸ் இப்போ பிரபலங்கள்னாலே வந்து செலிபிரிட்டிஸ்னாலே அவங்களுக்கு பெரிய இது வரும், அவங்களுக்கு என்ன பண்ணாலும் வந்து வெளியில் பெருசாக பேசுவாங்க, அப்பளும் பேசுவாங்களா இருக்கலாம். பட் அப்போ வந்து நமக்கு வந்து அதை பற்றி நம்ம வந்து கிரிட்டிக்கலாக நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியாது, கிரிட்டிக்கலாக நம்ம வந்து அதை இது பண்ண முடியாது, கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வந்து ஒரு பெண் ஒரு கல்யாண உறவில் இருக்கும்போது, கல்யாணத்தில் அது லீகலாக டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாலே வந்து இப்படியெல்லாம் பண்ணும்போது வந்து அது வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கூட்டத்தை மக்களே ஒரு மாதிரி அப்செட் பண்ண மாதிரி. இங்கிலீஷ்காரங்களாம் சொன்னது அதுதான், யூ ஹாவ் இஃப் யூர் அ லீடர், உன்னை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஆட்கள் நிறைய இருக்குது. அவங்களே வந்து அவங்களுடைய ஒரு ட்ரஸ்ட் உன் மேலே வச்சுருப்பாங்களா, ஒரு ட்ரஸ்ட்டு, அதை வந்து நீ ஒரு போட்டு உடைச்ச மாதிரி தான் இந்த ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொன்னாங்க. நான் நினச்சேன் இங்கிலீஷ்காரங்கெல்லாம் வந்து இது அவங்க ஃப்ரெண்டாக வந்திருக்கலாம்ல, இதெல்லாம் எதுக்கு பெருசாக எடுத்துக்கிட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நான் நினச்சேன், இங்கே 25 வருஷமாக நான் வாழ்ந்து இங்கிலாந்து ஊரில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். பட் இருந்தாலும் இங்கிலீஷ்காரங்க யூரோப்பியன்ஸ்லாம் சொன்னது வந்து இது எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் இப்போ நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்தா இப்படி தான் சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு, நீங்கள் அது நடக்காத விஷயத்த நீங்களா எதுக்கு கண்ணும் காலில் வச்சு பேசுகிறீங்க. யாரும் கண்ணும் காலில் வச்சு பார்க்கல. அது அந்த லேடிக்கு அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப், அங்கே ஒரு லீகலி ஒரு ஒய்ஃப் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது. சரி விடுங்க, ஒய்ஃபே விடுங்க, 2 பிள்ளைங்க, அதுவும் நல்ல க்ரோன் அப் சில்ட்ரன் இல்லையா, நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி தானே, அகஸ்டின் ஆண்டன் மாதிரி தானே. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தன்னுடைய தகப்பனை பற்றி இப்படியெல்லாம் ஒரு நியூஸ் வரும்போது எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இல்லையா. ஃபாலோவர்ஸை விடுங்க, ஓன் ஃபேமிலியில் எப்படி இருக்கும். அப்போ வந்து ஒரு தகப்பன் வந்து அதை நினைக்கணும். 50 வயசுக்கு மேலே ஆனால் ஒரு தகப்பன் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு என்னத்தான் அப்படி வெட்டி முறிச்ச இதாக இருந்தாலும் ஓகே, நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ இன்னொரு பொண்ணை கட்டிக்க உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பொண்ணோட நீ வந்து உனக்கும் இன்னொரு பொண்ணுக்கு சம்மந்தம் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணோட ஒரு மேடையில் வந்து நின்று காட்சி அளித்து அது செய்ய வேண்டியது
அது வந்து அது வந்து சரியான காரியம் இல்லை, தவறான காரியம். அது ஒரு லீடர் செய்ய வேண்டிய காரியம் இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் ஹி ஹேஸ் எனி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். இருக்கலாம் அவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஆனால் 1-2 இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன தவறு இல்லை, இந்த மாதிரிப்பட்ட தவறுகள் செய்யும்போது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அங்கே போயிடுது. அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸுங்கிறது நான் வந்து ஒரு நாட்டை சீர்திருத்துறது மட்டும் இல்லை. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நமக்கு அந்த குவாலிட்டி இருக்கணும். நம்ம ஒரு கேங் ஆஃப் பீப்புளை நம்ம வந்து லீட் பண்ணிட்டு போகிறோம்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நமக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இதில் வந்து அவர் வந்து தவறிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இங்கே உள்ள தமிழர்கள் எல்லாரும் எப்படி திரும்ப நினைக்காங்க, நம்ம இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இல்லைன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து பல நாடுகள்லேருந்து இங்கே வந்து குடியேறி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், பிள்ளைங்களை எல்லாம் அவ்வளவு கட்டுப்பாடோட வளர்த்து. எந்த தமிழ் குடும்பத்தில் நீங்கள் போய் கேட்டாலும் அப்படி தான் வந்து ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் கூட ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அந்த டிவோர்ஸ் அளவுக்கெல்லாம் போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு அந்த அளவுக்கு கட்டுப்பாடோட வளர்த்து அந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளவு அதாவது நம்ம நாட்டு கலாச்சாரம்னு இல்லை, இது எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம விட்டுறக்கூடாதுன்னு இருக்கும்போது தமிழ்நாட்டில் நான் லீடராகவே வரப்போறேன்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு இது பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அது கேட்கறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் அவரை மாதிரி செஞ்சிருவாங்கன்னு இல்லை. அது இது வந்து ரொம்ப ஒரு சைல்டிஷாகவும் இருக்குது. எங்கள் 2 பேர்த்துக்குள்ள டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்குது, நீங்களாம் இதை பற்றி பேசுகிறீங்க, பொருடா நீங்கள் யாரை பற்றி எந்த பொண்ணை பற்றி என் கூட வச்சு பேசுகிறீங்களோ அந்த பொண்ணையே நான் கொண்டு வந்து மடையில் வந்து காணிப்பேன். அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆளுகளுக்கு அந்த மாதிரி என்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதுக்கு உண்டாக்கி கொடுக்குறோம்? ஒரு லீடர் வந்து எப்போவுமே அப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்கி கொடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இதாக தான் இருந்துச்சு, கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வேளையில் நீங்கள் ஒரு சிலர் சொல்லலாம், நீங்கள் என்ன ஒரு பூமர் ஆண்டியாக இருக்கீங்க, அந்த காலம் அதெல்லாம் இப்போம்லாம் எங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவீங்க. பூமர் ஆண்டியாகவே நான் இருந்துட்டு போகிறேன். திஸ் இஸ் ராங். எனிதிங் if you want to have any kind of relationship, யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னு நினச்சா அது வந்து ஒரு மேரேஜுக்குள்ளே இருக்கும்போது வைக்கக்கூடியதில்லை. இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கருத்துக்கள்லாம் சொல்லும்போது இந்த விஜய் விஜய் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோவம் வரலாம். நீங்கள் என்ன வேற கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறீங்களா அப்படின்லாம் கேட்கலாம். தயவு செஞ்சு அந்த மாதிரி ரீரூட் பண்ணாதீங்க, அந்த மாதிரி ரீடைரக்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் நான் சொல்ல வரல. எந்த கட்சிக்கும் நான் இது இல்லை, நான் எந்த கட்சிக்கு நாங்கள் இருந்துட்டு ஓட்டு போட போகிறதும் இல்லை. இது வந்து ஒரு உண்மையான ஒரு தனி மனித ஒரு அன்புனாலையும் பாசத்தினாலையும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்டிங்களா? ஒரு தனி மனித ஒழுக்கங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதனால வந்து விஜயோடைய ஓட்டெல்லாம் எல்லாம் போயிடும் அப்படி அதுக்கு போக வைக்கிறதுக்காக தான் நீங்கள்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் இல்லைங்க. குடும்பங்கள் நம்மள ஏதாவது குடும்பங்கள் வச்சு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் நம்மளை ஃபாலோ பண்ற பிள்ளைங்க நம்ம இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா, விஜயும் எனக்கு ஒரு சகோதரன் போலதான் வந்து அதனால நீங்க கட்சிக்காரங்கன்னா நான் எந்த கட்சிக்கும் நான் வந்து இது பண்ணி நான் சொல்லலை, ஆதரவளிச்சு நான் சொல்லலை. இல்லை விஜய் இல்லை இந்த கட்சியில் இருக்கக்கூடாது, இல்லை அவருக்கு ஓட்டு கம்மியாக போயிடணும் அப்படி இப்படிலாம் நான் சொல்ல வரல. பட் என்னுடைய ஒரு ஆதங்கத்தை தான் சொல்றேன். இவ்வளவு நல்லா போயிட்டு இருந்த ஆளு திடீர்னு இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே மனசு கஷ்டமா இருக்கும்ல. ஒரு தனி மனித ஒழுக்கங்கிறது மனுஷன் லைஃப்ல எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஒழுக்கங்கள்ல இந்த ஒழுக்கமும் ஒண்ணு. ஜஸ்ட் சுத்தமா இருக்கிறது, சுத்தம் வச்சிருக்கிறது, ஒரு நாட்டை சுத்தமா வச்சிருக்கிறது அது மட்டும் இல்லை, இந்த ஒழுக்கமும் ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. ஸோ இதுல இருந்து ஒரு ஆள் பரளும் போது அப்போ கட்சிக்காரங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? யூ டோன்ட் என்கரேஜ் ஆல் தீஸ் திங்ஸ். அது வந்து சொல்லி இது பண்ணணும். சில நேரங்களில் சிலவங்களுக்கு சில ஸ்ட்ரெஸ் வரும்போது நம்ம அதாவது நான் இதுக்கு முன்னே வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், ஒரு 40 இயர்ஸ் கழிஞ்சிட்டாலே சில அந்த ஒரு லைஃப் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போகும்போது லைஃப் போயிட்டு இருக்க பாதையிலேருந்து அப்படி கொஞ்சம் மாறுறதுக்கான மாறி நம்ம போகிறதுக்கான வழிமுறைகள்லாம் நிறைய இருக்குது. அதை அந்த டைமில் வந்து நம்ம திருத்திக்கணும். இதை வந்து எல்லாரும் சொல்லி ஒரு ஆளை திருத்துறது வந்து எந்த இதுவும் இல்லை. அதுக்காக நான் கண்டிப்பாக விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்ல வரல. அவங்க அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டது வந்து தவறுன்னு தான் நான் சொல்ல வந்தேன். அது தேவையில்லாத ஒன்று, தவறுங்கிறத விட அது தேவையில்லாத ஒன்று. அது ஒரு ராங் எக்ஸாம்பிள், ராங் லீடர்ஷிப். கேட்டிங்களா? அதனால போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு போட்டு குத்தாதீங்க. கேட்டிங்களா? ஓகே ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ ராங்காக உள்ள லீடர்ஷிப் எங்கே இருந்தாலும் அது வந்து கண்டிக்கிறதுக்கு நமக்கு வந்து அதிகாரம் இருக்குது மக்களுக்கு. ராங்கா ஏதாவது ஒருத்தங்க வந்து ஒரு செயலை வந்து செய்து காணிக்கும் போது நம்ம யூடியூபர்ஸ்லாம் அது சொல்கிறதுக்கான ஒரு அதிகாரம் இருக்குது. எல்லாரும் இது விஜயோடைய இது, அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு என்னன்னு வாயை பொத்திக்கிட்டு இருப்பாங்க. ஐ ஆம் நாட் டாக்கிங் அபவுட் அவருடைய டிவோர்ஸியோ அதையெல்லாம் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இட். பட் இந்த மாதிரிப்பட்ட
ஒரு சில காரியங்கள் செய்கிறது வந்து இளைய தலைமுறையினருக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு பாதையை வழிவகுத்து கொடுக்குறோம், அவங்க மனசில் என்ன ஒரு இது பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்திச்சு செய்யணும். எல்லாம் நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை பார்த்தான் படிப்பாங்க, அப்படி தானே வரக்கூடிய இதுங்களும் நம்மளை பார்த்தான் படிப்பாங்க. ஸோ அது அந்த ஒரு தாட்டை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இனி வீட்டில் போய் அவ்வளோ வேலை கிடக்கும் மக்களே, அவ்வளோ மீனை இனி கழுவி வெட்டி பொறக்கி வச்சு அதுக்கப்புறம் சமையல் பண்ணி, ஐயோ ஆண்டவரே ஏசப்பா, நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து வேலையாக தான் இருக்க போகுது. ஓகே, இந்த வீடியோ நான் எங்கே முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.